உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியாரை துணைக்கோடல். பெரியாரோட துணை வேணும். பெரியார் அப்படிங்கிறது சொல்கிறதுனா எல்லாம் தெரிஞ்சவங்க, வயதில் மூத்தவர்கள், அறிவுடையவர்கள், அவர்கள்லாம் பெரியவர்கள்ங்கிறாங்க. அவங்களோட துணைக்கோடு நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ அதன் அடிப்படையில் பெரியோரின் துணைக்கோடல் அப்படிங்கிற அதிகாரத்தில் பொருட்பாலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தில் 10 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. என்ன திருவள்ளுவர் சொல்ல வராரு அப்படிங்கிறத திருக்குறள் மற்றும் அதோட பொருளை கலந்து கட்டக்கடன் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறனறிந்து மூத்த அறிவுடையார். அறனறிந்தனா அரண் வழியில் செல்லக்கூடிய அறிவுடையவர்கள், மூத்தவர்கள். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, அவங்களுடைய நட்பு. அப்ப அறனறிந்து, அரணை தெரிந்து, மூத்த முதியவர்கள், மூத்தனா முன்னோர்கள், அவர்கள் அறிவுடையார், அப்பேற்பட்ட அறிவுடையாருடைய கேண்மை நட்பு. திறனறிந்து தேர்ந்து கொள்ள, நம்ம திறனறிந்து அவங்களுடைய இதை எடுத்துக்கணும், நட்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அறமுணர்த்துவாறு தன்னை விட மூத்தவராக உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகையில் அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். மூத்தனா முதிர்ந்த கேண்மையான நட்பு, தேர்ந்தனா ஆராய்ந்து, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். பாயிண்ட் புரியுதா? அடுத்த திருக்குறள், உற்ற நோய் நோக்கி. உற்ற நோய்னா நமக்கு வரக்கூடிய நோயை நீக்கி, உறாமைனா தமக்கு வரக்கூடிய துன்பங்களை முற்காக்கும், முன்னாடியே காக்கக்கூடிய, பெற்றியார் அதனை பெற்றிருப்பவருடைய பேணி கொள்ளல், அவங்களுடைய பேணி காக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு வரக்கூடிய நோய்களை, துன்பங்களை முன்னாடியே காக்கக்கூடிய பெரியவர்களுடன் நமது நட்பை வைத்து கொள்ள வேண்டும். அதான் வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பத்தை வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரை போற்றி நட்பு கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நோய்ங்கிறது துன்பம், உறாமைங்கிறது துன்பம் வராமல், பெற்றியார் அப்படிங்கிறது தன்மையுடைய அல்லது பெருமையுடையவர். புரியுதுங்களா? உற்ற நோய் வந்த துன்பத்தையும் நீக்கி, உற்ற நோய் நீக்கி வந்த துன்பத்தையும் நீக்கி, உறாமை வரக்கூடிய துன்பத்தையும் தூக்கி வீசி முற்காக்கக்கூடிய பெரியவரின் நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? எஸ். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். பெரியோரை விரும்பி தமக்குரிய சுற்றினத்தாரா பெற்றுக்கொள்ளுதல். பெரியோரை நம்ம சுற்றத்தில் ஒருவராக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் பெரியோரையே விரும்பி தமக்குரிய சுற்றத்தினராக பெற்றுக்கொள்ளுதல். பெறுதற்காரிய பேறுகளுள் வேறு பெரும் பேறு எதுவுமே கிடையாது. அதை விட ஒரு பெரும் பேறு எதுவுமே கிடையாது. அதான் சொல்றேன். பேணினா போற்றி, தமர்னா உறவினர். கிளியரா? அடுத்து, தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. இந்த இடத்துல வன்மைங்கிறது எதை குறிக்கிறா? வலிமையுள்ள மிகச்சிறந்த வலிமை எது தெரியுமா? அப்பேற்பட்ட அறிவுடையரை நம்ம கூட வச்சுக்கிறது தான். அப்ப அறிவு முதலியவற்றால் தம்மை காட்டிலும் சிறந்த துறை அறிவுடையவர்களை தமக்கு உரியவர்களாக கொண்டு அவர் காட்டும் வழியில் நடப்பது எப்படி இருக்கும்னா, வலிமையுள் முதலான வலிமை. அப்ப தம்மீர் பெரியார், நம்மள்கிட்ட இருக்கிறது பெரியார், பெரிய, அது அறிவில் பெரியவர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம டிபார்ட்மெண்ட்டில் மிக உயர்ந்தவர்களாக இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சதில் மிக முதன்மையானவர்கள். அதான் தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல், அவர்படி ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. சிறப்பதிலேயே மிகப்பெரிய வலிமையில் மிகப்பெரிய வலிமை அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, இது எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூழ்வார் கண்ணாக. இங்க இடத்துல சூழ்வார் அப்படிங்கிறது அறிவுடையார். எந்த அரசனாக இருந்தாலும் பக்கத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் வச்சிருப்பார், நல்லது கெட்டது சொல்ல. அப்ப சூழ்வார் கண்ணாக ஒழுகலான். மன்னன் எப்படி இருப்பான்? ஒழுகுவான். யாரை பார்த்து? சூழ்வார் அறிவுடையார் படி அவன் நடப்பான். அதான் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களை சூழ வைத்து கொண்டிருப்பதே ஆட்சியாளரின் நன்மை பயக்கும். அவரை பக்கத்தில் வச்சுக்கிறது தான் அந்த ஆட்சியாளருக்கு மிகச்சிறப்பு. சூழ்வார் அறிவுடையார், சூழ்ந்து கொள்ளல். இந்த இடத்துல சூழ்ந்து கொள்ளனா நட்பாக்கி கொள்ளல். சூழ்வாரை, எந்த சூழ்வாரை? இந்த கண்ணாக இருக்கக்கூடிய விஷயத்த சொல்லக்கூடியவரை. சொல்ற பாயிண்ட் புரியுதானே? ரொம்ப ஈஸி. அப்புறம்
தக்கார் இனத்தனாய் அப்படின்னா தக்கார், இந்த இடத்தை பிரிக்கிறோம்னா தக்கார், இந்த இடத்துல தக்கார் அப்படின்னா தகுதியுடையர். ஸோ தக்கார் இனத்த, இனம், தக்கார் இனத்த நாய், இனத்த நாய் தானொழுக. அதாவது தக்கார்னா இந்த இடத்துல யாரை குறிக்குதுன்னா அந்த பெரியோர்கள் கொண்டவரை தான் தக்காருங்கிறாங்க. அந்த தக்காருங்கிறது தகுதியுடையவர். தகுதியுடையவர் யாரை குறிக்குது? எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? ஸோ பெரியாரின் துணைக்கோடல். அப்போ பெரியாரோட துணை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் தகுதியுடையவர். அவங்கள பகச்சிக்கிறது ரொம்ப ஆபத்தானதும் பார். அப்ப தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில் அப்படின்னா அதை விட துன்பம் வேற எதுவும் கிடையாது. இல் செற்றார் பகைவர் செயற்கிடந்ததில் அதை விட வேறு ஒன்றும் கிடையாது. தகுதியுடைய பெரியோர்களின் துணையுள்ளவனாக தான் நடந்து கொள்ள வல்லவனை பகைவர் பகைத்து செய்யக்கூடிய துன்பம் எதுவும் இல்லை. அவனை பகைக்கிறத விட வேற ஒன்றும் கிடையாது. அவனுக்கு பின்னாடி அப்பேற்பட்ட அப்பா டக்கர் இருக்காரு, நாலேஜ் அவ்வளோ பர்சன், அரசர் தான் அவரு, எல்லா வேலையும் பின்புலம் இருக்கு. அப்ப தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை, தக்கார்னா தகுதியுடைய பெரியோரின் துணை கொண்ட ஒருவன், அவன் அந்த தகுதியுடையவனை ஒழுகுகின்றனா அதன்படி கடைபிடிக்கின்ற வல்லானை வலிமை உடையவனை செற்றார் பகைப்பது செயக்கிடந்ததில் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். ரொம்ப விஷயம், அதை விட துன்பம் எதுவும் இல்லை. சரிதா? புரியுதுங்களா? இடிக்கும் துணையாரை யாழ்வரை யாரே கெடுக்கும் தகைமையவர். தகைமைங்கிறதுனா அந்த தகுதி யாருக்கு? அந்த பண்பு. என்ன சொல்ல வராங்கன்னா, இடிக்கும் துணையாரை அறிவுரை கூறிய பெரியவர்கள் இருப்பவரை கெடுக்கிறதுக்கு யாரா இருக்கா? அதான் இடிக்கும் துணையாரை யாழ்வரை யாரே, யார் இருக்கா? யாரே கெடுக்கும் தகைமையவர். அதனை கெடுக்கக்கூடிய பண்பு யார்கிட்ட இருக்கு? ஏன்னா அவருக்கு தான் அறிவுரை கூறி ஒருத்தர் இருக்காரு, அவரை வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. அப்ப இடிக்கும் துணையாரை யாழ்வரை யாரே கெடுக்கும் தகைமை. தகைமைனா அந்த தன்மை, இடிக்கும்னா கடிந்துரைக்கும். அப்ப கடிந்து அறிவுரை கூறவல்ல பெரியாரின் துணை கொண்டு நட்பவரை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர் எவர் இருக்கின்றார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். பாயிண்ட் புரியுதா? பாயிண்ட் புரியுதா? இதே போல இன்னொன்று இருக்கும். இந்த இடிப்பாறை இல்லாத, இடிப்பாறை இல்லை, அறிவுரை கூறுறதுக்கு யாருமே இல்லை, மந்திரி இல்லாத அரசன் என்ன ஆகும்? அவனே கெட்டு போயிடுவான், அந்த அரசு அதுவாகவே போயிடும். அதுதான் சொல்றாரு. அப்ப இடிப்பாறை இல்லாத ஏமரா, ஏமரான இந்த இடத்துல பாதுகாத்தல். அப்ப பாதுகாப்பே இல்லாத மன்னன் கெடுப்பாராலினும் கெடும். கெடுக்க யாரும் இல்லைனாலும், அப்ப கெடுப்பாரிலானும் கெடும், கெடுக்க யாரும் இல்லைனாலும் கெடும். அதான் கெடுப்பாரிலானும் கெடும் என்று கூறுகிறார். பாயிண்ட் புரியுதா? இதை படித்து நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இடித்து சொல்லி திருந்துபவர் இல்லாத பாதுகாப்பற்ற மன்னன் தன்னை கெடுப்பவர் யாரும் இல்லாத போதும் தானாகவே கெடுவான். ஓகேவா? அடுத்து, முதலில்லார் ஊதியம் இல்லை. முதல் இல்லாமல் ஊதியம் வருமா? ஒரு வணிகம் பண்ணணும், தப்பு, ஒரு டீ கடை வைக்கணும், பெட்டி கடை வைக்கணும், அட ஏதாவது ஒன்று சின்னதாக ஒரு பேனா கூட வைக்கணும், அந்த பேனா வாங்குறதுக்காக காசு வேணும்ல. அப்ப முதலில்லார்க ஊதியம் இல்லை. அதான் முதலில்லார்க ஊதியம் இல்லை, மதலையான் ஜார்பில்லார் கிள்ளை நிலை. ரொம்ப சிம்பிள். இது எடுத்துக்காட்டு ஓமையணி, எடுத்துக்காட்டு ஓமையணி. முதல் இல்லாத வணிகர்களுக்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை. அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் துணை இல்லாதவருக்கு நிலைப்பேறு இல்லை. ஸோ மதலைங்கிறது துணை, மதலைங்கிறது துணை, துணையான் சார்பில்லார் கிள்ளை நிலை, சார்பிலார் கிள்ளை நிலை, அவங்களுக்கு ஒரு நிலை இல்லை. பாயிண்ட் புரியுதா? பாயிண்ட் புரியுது. அடுத்து பல்லாறு பகை கொளல். பல்லார்னா பல பேருடைய பகையை, கொளல் வாங்கிக்கிறத விட பத்தெடுத்த தீமைத்தே, 10 மடங்கு தீமை. எது? நல்லார் தொடர் கைவிடல். நல்லாருடைய தொடர்பை கைவிடுதல், உனக்கு அறிவுரையை கூடக்கூடிய பெரியோரின் நட்பை கைவிடுதல் பல பேரோட பகையை சம்பாதிக்கிறத விட 10 மடங்கு தீமையை தருமாங்க. பாருங்க, பல்லார் பகை கொளல், கொளல்ங்கிறது வாங்கிக்கிறது, பல பேரோட பகை கொளல்
பல்லார் பகைக்குளர் பத்தடுத்த 10 மேலே தீமைதான் எது? நல்லார் தொடர் கைவிடல். பாயிண்ட் புரியுதா? அதுதான் சொல்லியிருக்கார். 10 10 மடங்கு, 10 மடங்கு பெரியவரின் குடல் முடிஞ்சு போச்சு. சூப்பராக இருந்துச்சுல. தேங்க்யூ ஸோ மச். ஸோ பெரியோரின் துணை குடலிருந்து 10 அந்த அதிகாரத்துடைய 10 பாடலை சிறப்பாக பார்த்துட்டான். அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கும் பிறகு உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.